வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரீசனிங் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 9 பார்ட்ஸ் போட்டிருக்கோம். இது 10th பார்ட். இப்போ பார்க்கலாம். ஸ்கொயரை இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ரெக்டாங்கிளை எப்படி குறிப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே 19ன்னு போட்டிருக்காங்க. ஏபிசிடி எழுதி நம்ம நம்பர் போட்டோம்னா எஸ்ஸு 19வது இடத்துல இருக்கும். ஓகேவா? அதனால இது 19. Q 17 பிளேஸில் இருக்கும். U அதே மாதிரி 21, A 1, R 18, E 5வது இடத்துல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம இங்கே இதுக்கும் நம்ம சொல்லணும். இப்போ R எந்த இடத்துல இருக்கும்? 18வது இடத்துல. அடுத்து E 5, C 3வது இடத்துல, T 20வது இடத்துல. இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு 18ங்கிறதுனால ஆப்ஷன் ஏயையும் டியையும் மீட் பண்ணிடலாம். ஏன்னா இது 17 ஆரம்பிக்குது, 19 ஆரம்பிக்குது. அதை விட்டுடலாம். இப்போ இது ரெண்டில் தான் நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆன்சர். ஓகேவா? இப்போ 20 வரைக்குமே இங்கேயும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஏயோடது 1, என்னோடது 14. ஓகேவா? இதுவும் அது வரைக்கும் தான் இருக்குது. அடுத்து ஜி பார்த்திங்கன்னா 7th பிளேஸில் இருக்கும். ABCDEFG. ஓகேவா? 7th பிளேஸில் இருக்கும். அப்போ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதில் 7 வரல, அப்போ இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டுருக்கலாம் தேவையில்ல. E 5ல் இருக்கும், G 12ல் இருக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன? இப்போ கிளாக்குன்னா டைம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வெப்பமானினா தெர்மோமீட்டர். அது எதுக்கு நம்மளுக்கு கிடைக்கணும்? வெப்பநிலை, டெம்பரேச்சர் இது பண்ணுறதுக்கு தானே, மெஷர் பண்ணுறதுக்கு தானே அதை யூஸ் பண்ணுவோம். அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ பேயை 28னா ஓனை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பி ஏபிசிடியில் நம்பர் போடும்போது பி எந்த பொசிஷனில் இருக்கும்? 2வது பொசிஷனில். ஏ ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஒய் பார்த்திங்கன்னா 25th இருக்கும். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணானா நம்மளுக்கு 28 கிடச்சிருச்சா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம WONக்கு எழுதுறோம். W எந்த இடத்துல இருக்குன்னா 23 ப்ளஸ் O எந்த இடத்துல இருக்குன்னா 15 ப்ளஸ் N 14. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 9, 9 3, 12க்கு 2, மிச்சம் 1, 2 3 5. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 52 தான் இதோட ஆன்சர். அடுத்து ஸ்டில் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம் கேட்டிருக்காங்க. கண்ணாடி பிம்பம்னா ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட், இந்த மாதிரி திருப்பி காட்டும். அப்போ நீங்கள் இந்த எல்லில் இது இந்த சைடு வந்துடும், இப்படி இருக்கும். இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ இங்கே இருக்கா? அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். எல்லு இப்படி இருக்குது, இது மேலே இருக்குது, இதுவும் இந்த சைடு இருக்குது, இது நார்மலாகவே இருக்குது. அப்போ இதெல்லாம் கிடையாது. இந்த எல்லாம் வச்சே நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தொடரை நிறைவு செய்க. 1 1 1.5 3 7.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ 1ஓட என்ன பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும்? இன்ட்டு 1 போட்டிங்கன்னா 1 × 1 1. அடுத்து இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா 1 × 1.5 1.5. அடுத்து 1.5 × 2 3 கிடச்சிச்சா? இப்போ 3 × 2.5 7.5. அப்போ 7.5 × 3 போட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரணும். ஓகேவா? இப்போ 7.5 × 3 என்ன? 3 15, மிச்சம் 1, 7 3 21, 22. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 22.5. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.